வணக்கம். இந்திய பாகிஸ்தான் சண்டை இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் இல்லை 36 மணி நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும்யா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்திய பாகிஸ்தான் சண்டை அப்படிங்கிறது இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவ வீரர்கள் எல்லை தாண்டி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது பஹல்காம் இந்த 26 பேர் தீவிரவாதிகள் கொலை பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்தியா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா எதிர்பார்க்குறாங்க. அதே போல் உலக நாடுகளும் பார்த்திங்கன்னா இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா சில நாடுகள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ விமான வழியாக போகிறதுக்கு சீனாவுக்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் மலேசியாவுக்கு சீனா வழியாக போய் அப்படி போகிற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியா இருந்தாலும் இந்திய இராணுவம் சும்மா விடாது. கண்டிப்பாக ஒரு அட்டாக் பண்ணுவாங்க, நம்மளும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அது தெரியும் அவங்களுக்கு, தீவிரவாதிகளை வளர்த்து விடுறது பாகிஸ்தான் தான். அது இல்லாமல் இராணுவ வீரராக இருந்த ஒருத்தனே தீவிரவாதியாக இருக்கிறான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது இந்தியானால் பொறுத்துக்கவே முடியாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பார்வையில் பொதுமக்களோட அழுத்தம், தாக்குதலோட அளவை பொறுத்து ஒரு இராணுவ நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க. அப்படி இந்தியா தாக்குதல் பண்ணால் பாகிஸ்தான் அதை ஏற்றுக்குமா, தாங்கிக்குமா, பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்கல்ல. அதே போல் தான் பதிலடியும் கொடுக்கறதுக்கு அவங்களும் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானை ஒரு தவறான ஒரு மதிப்பீடோடு இருக்க வேணாம், நாங்களும் கண்டிப்பாக ஒரு எதிர்வினை ஆற்றுவோம், எங்களாலையும் எதிர்வினை ஆற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பயத்தை காட்டுது. அது இல்லாமல் 24 மணி நேரமோ இல்லை 34 மணி நேரத்துலேயோ கண்டிப்பாக இந்தியா ஒரு அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இராணுவ அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இராணுவத்தில் வேலை பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் ராஜினாமா பண்ணிட்டு கூட ஓடி போயிட்டாங்க. எங்கே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டு போயிட்டாங்க. அவங்க குழந்தை குட்டி எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு கடத்தி விட்டாங்க. இருக்கிற இராணுவ வீரர்கள் சிலர் இங்கே இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே இராணுவ அதிகாரிகள் பண்ணுறாங்க. இவங்களுடைய இந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவங்க தவற உணரவே மாட்டேறாங்க. இப்போ தீவிரவாதிகளை கொல்றதுக்கு பதிலாக எதுக்கு அப்பாவி மக்களை தண்டிக்கிறீங்க? சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணோன்னே தண்ணீர் போகாமல் அந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாப் பகுதியில் செழுமையாக இருக்கிற பாகிஸ்தான் பகுதியில் இப்போ செழுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணிக்கே அவங்க கஷ்டப்படுவாங்க. இதுவே ஒரு போர் யுத்தத்தை தொடங்கின மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். 2019 இருந்து பார்த்திங்கன்னா இவங்க இதே விஷயங்கள் தான் தொடர்ந்து பாகிஸ்தான் எப்போ தனி நாடு கேட்டு போனாங்களோ அதுலேருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2016 செப்டம்பரில் யூரியில் ஒரு இராணுவ முகாம் மீது ஒரு தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 19 பேரை தீவிரவாதிகள் கொண்டாங்க. அப்போ இந்தியா என்ன செஞ்சிச்சு, பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒன்று உள்ளே பூந்து ஒரு நடத்துனாங்க. தீவிரவாதி முகாம்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணாங்க. இப்போ கூட இந்த பஹல்காம் இதில் கூட பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் முகாம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் இராணுவ வீரர்கள் அதுக்கு முன்னாடி அவங்க செயல்படுத்தலை? இந்த தீவிரவாதிகள் முகாம் அமைச்சிருக்காங்கல்ல, அவங்கள ஏன் கட்டுப்படுத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தீவிரவாதிகள் ஃபுல்லாகவே பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறாங்க, பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே இருக்கிறாங்க. இது எல்லை தாண்டி அந்த தீவிரவாதி தாக்குதலை இதுபோல் சம்பவங்கள் நடக்கும்போது தான் இந்தியாக்களில் போக முடியுது, அவங்க எல்லைக்கோட்டை தாண்ட முடியுது. ஆனால் இது பாகிஸ்தானுக்கு தெரியும் தீவிரவாதிகள் இங்கே முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு அட்டாக் பண்ணி அந்த தீவிரவாதிகளை காலி பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் எந்த விதமான ஒரு முயற்சியுமே எடுக்கலை அப்படிங்கிறது தான் இந்தியா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்போ தீவிரவாதிகளை நீங்கள் தானே வளர்த்து விட்றீங்க, எதுக்காக வளர்த்து விட்றீங்க? அப்போ இந்தியா நிம்மதியாக இருக்கக்கூடாது, ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மக்கள், சுற்றுலா வர மக்கள், இவங்க எல்லாத்தையுமே ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறது ஏற்றுக்கவே முடியாது. ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு தீவிரவாதிகள் சுட்டு கொள்றதையும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பண்ணாங்க இந்திய இராணுவம். பாகிஸ்தானுக்குள்ளே துப்பாக்கி சூட்டெல்லாம் நடத்துனாங்க. அதே போல் 2019 புல்வாமாவில் சிஆர்பி வாகனத்தில் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாலகோட் வழியாக பயங்கரமான ஒரு தாக்குதலை இந்தியா பதிலடி கொடுத்துச்சு. புல்வாமா தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல், இராணுவ வாகனம் மீதே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு ஒரு இம்சையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பதிலடி கொடுத்தாலும் திடீர்னு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ வீரர்கள் அட்டாக் பண்ணால் நீங்கள் பதிலடி கொடுக்கலாம், தீவிரவாதிகளுக்கு நீங்கள் தீவிரவாதிகளுக்கு தான் பதிலடி கொடுக்கணும், எதுக்காக பாகிஸ்தான்களை அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அமைச்சர்கள் எல்லாமே பேசுகிறாங்க. 2016 2019 வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்தியா
தீவிரவாதிகள் எந்த தாக்குதல் கொடுத்தாலும் தீவிரவாதிகளை வளர்த்து விட்ட பாகிஸ்தான் மேலே வந்து கண்டிப்பாக ஒரு அட்டாக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி ஒரு பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணீரை வந்து தடுத்து நிறுத்தும்போது அவங்களுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமான ஒரு செயல்பாடே கட் ஆகுதுல்ல. மின்சாரம் தயாரிக்க முடியாது, நீர் கிடைக்காது, குடிநீர் பஞ்சம் ஏற்படும், அப்புறமா அது சார்ந்த விவசாய தொழில் எல்லாமே பாதிக்கப்படும். இப்படி தொடர்ந்து பாதிப்பு ஏற்படும் போது பாகிஸ்தான் மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஏற்கனவே எல்லை பிரச்சனையில் பாகிஸ்தான் ஒன்று தனியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தனிநாடு கொடுங்க. கனிம வளம் அதிகமாக இருக்கிற அந்த இடங்களில் சீனாவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து தரையை வர்த்துச்சு. சீனா வந்து அந்த கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பகுதி மக்கள் வந்து பாகிஸ்தான்கிட்டேருந்து எங்களுக்கு தனிநாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளே இப்போ வந்து நாடே துண்டாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை இந்தியா பயன்படுத்தி இந்தியா ஒரு அட்டாக் கொடுத்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆகிடும். பாகிஸ்தான் துண்டாக போயிடும், பல துண்டுகளாக உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து இப்போ இந்தியா வந்து எந்த நடவடிக்கையாவது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவில் வந்து அவங்க வந்து ஒரு சுதந்திர விழா கொண்டாடுறாங்க மே 9ஆம் தேதி. அந்த 9ஆம் தேதிக்கு பிரதமர் மோடி கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அவர் போகல அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுது, உள்ள கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களோட ஆலோசனை பண்ணதில் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லாமே கொடுத்தாச்சு, நீங்கள் உங்களுடைய இதை செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி வேறு சொல்லியிருக்கிறார். பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோல் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கான பழியை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் சரி, பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் சரி, இராணுவ வீரர்களும் சரி, இந்தியா கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெருசாக பாகிஸ்தானுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. சீனா மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சீனா பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிறனால அவங்க வந்து சீனா வந்து பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக ஒன்றும் இந்தியா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சீனா பொருட்களுக்கு வந்து அமெரிக்காவில் தடை வீசியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட வரிகளை வீசியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் நமக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் ஜெர்மன்லாம் நமக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. அப்படி செய்யும்போது நமக்கு வந்து எந்த விதமான பயமும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணலை, ஆனால் வந்து தப்பு பண்ணவங்கள தண்டிக்காமல் இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி விரும்புகிறார். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. இது அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு இந்தியா தாக்குதல் நடத்தும், இப்போ வந்துடும், எல்லாமே அரசாங்கமும் சரி இராணுவமும் சரி ரொம்ப தயாராக இருங்க, எல்லாருமே தயாராக இருங்க, நம்ம பதிலடி கண்டிப்பாக கொடுக்கணும், நம்ம இந்தியா வந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்துதுன்னா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே, இந்தியர்கள் எல்லாமே பாகிஸ்தானை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டாங்க. மருத்துவ உதவிக்கு வந்த உங்களை கூட அவங்க வந்து கொஞ்சம் கூட பச்சாத்தாபம் காட்டலையோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஏன் காட்டணும், அவங்க எதுக்காக இங்கே வராங்க, பாகிஸ்தானில் வந்து வராங்க, எல்லா உதவியும் இந்தியா மூலமாக பெறுறாங்க. இப்போ இந்தியா வந்து ஒரு அந்நிய நாடாகவே பார்க்குறாங்க. நம்ம சகோதரத்துவ நாடாக பார்க்கும்போது இவங்க அந்நிய நாடாக பார்த்துக்கிட்டு தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு இந்தியாவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அவ்வளவு சாத்தியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. சரி, பாகிஸ்தான் இந்தியா போர் வருது, இந்தியா கூட போரிடுறதுக்கு பாகிஸ்தானுக்கு அவ்வளோ தூரம் இருக்கா, தைரியம் இருக்கா, இல்லை கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கோட் தாக்குதல் போல் பாகிஸ்தான் இந்திய விமானப்படையை வந்து ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதுவே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பார்த்தீங்களா, நாங்கள் இந்தியாவோட போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ எங்கள்கிட்ட வந்து எல்லாமே ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது, நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்லிகிட்டு இருக்கிறார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் பதட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு. எல்லா கட்டுப்பாட்டு கோட்டுக்கிட்ட வந்து ரெண்டு பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி இராணுவ படைகளை வந்து கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. எப்போ வேணாலும் அட்டாக் நடக்கும். ஆனால் இந்தியா வந்து பஞ்சாப் சைடு, பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் சைடு வந்து ஒரு போரை தொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பரபரப்பு இருக்குது, பதட்டம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் அஜய் சுக்லா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவம் சரி அரசாங்கமும் சரி அவங்க தொடர்புடைய அறிக்கைகளை நம்ம நிச்சயமாக வந்து கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து எதுவுமே பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே உண்மையாக இருக்கும். எப்போ வேணாலும் இந்தியா வந்து நம்ம மேலே தாக்குதல் நடவடிக்கை எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பின்வாங்கவே கூடாது, நம்ம வந்து முன்னேறி செல்லணும். அதுக்கான தயார் நிலைமையில் மனநிலையிலையும் சரி எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஜய் சுக்லா சொல்லியிருக்கிறார்.
இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வந்து இராணுவம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்கும், பாகிஸ்தான் என்ன செய்யும் அப்படின்னா, பகல்காம் உயிரிழப்புக்கு பழிவாங்கப்படுற ஒரு செயலாக வந்து இந்தியா சொல்லுது. அதில் வந்து பகல்காமில் நடந்தது ஒரு தீவிரவாத தாக்குதல். இது வந்து தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். ஆனால் இந்த போரில் எதுக்காக பாகிஸ்தானை வந்து சம்மந்தப்படுத்துகிறாங்க, இது வந்து தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் சொல்கிறார். பாலக்கோட்டு பகுதி, எல்லைக்கோட்டு பகுதியில் வந்து நடந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு அப்புறமா வந்து பெருசாக வந்து எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லை. இப்போ வந்து பஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிறவங்கலாம் ஏதோ பயத்துலேயோ அமைதி இல்லாமலேயோ ஒரு பீதியிலையோ வரவிருக்கும் சூழ்நிலை, இந்தியா போர் தொடுத்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பயந்து போய் கிடக்கிற மாதிரியோ எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து தைரியமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் வேறு சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தானில் வந்து பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார் கவாஜா ஆசிப், நாங்கள் எந்த சூழ்நிலையும் சந்திக்க தயாராக தாங்க இருக்கிறோம், ஆனாலும் பயமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு, அறிக்கை எல்லாமே இருக்குது. இந்தியா வந்து நட்புகரம் நீட்டினா நாங்கள் நட்புகரம் நீட்டுவோம், இந்தியா வந்து தாக்குதல் நடத்தினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நாங்கள் கண்டுபிடிக்கணும் தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர சண்டை போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, சண்டை போடுற விருப்பமும் இல்லை, சண்டை போடுற மூடுமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப். இதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் உண்மையிலே பயந்து தானே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 இராணுவ அதிகாரிகள் எல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு குடும்பத்தோடு எங்கேயோ போயிட்டாங்க, மாயமாக மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருக்கிற இப்போ முக்கியமான இராணுவ அதிகாரிகள் புதைக்குழி போல் ஒரு சுரங்கப்பாதையெல்லாம் அமைச்சு அதுக்குள்ளே இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் போகிற தொடுத்துருவாங்க போல இருக்குதுயா என்னையா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன விரும்புதுன்னா, இந்தியாவோட ஒரு சுமூகமான ஒரு போக்கை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைப்பிடிக்கிறது தப்பு இல்லை, சரிதான். ஆனால் கடைப்பிடிக்கணும் அப்படின்னம்னா தீவிரவாதத்தை பாகிஸ்தான் வளர்க்கக்கூடாது, தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்படணும். தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானில் இராணுவ அமைப்பு கட்டமைப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. கண்டிப்பாக தீவிரவாதிகளுக்கு பயந்து தான் அங்கே வந்து இராணுவமே நடக்குது, பாகிஸ்தானில் ஆட்சியே நடக்குது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்போது இவங்க எப்படி தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவாங்க? இப்போ தீவிரவாதிகளை தாக்குதும் போது கண்டிப்பாக பாகிஸ்தான் இராணுவ வீரர்களையும் தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இராணுவ வீரர்களாக இருக்கிறவங்க தான் ஒரு காலகட்டத்தில் தீவிரவாதியாக மாறி இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ போர் தொடுத்தால் கண்டிப்பாக பாகிஸ்தானும் வந்து ஏதாவது போர் தொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கடைசி இல்லையா நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கிற அவர் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார் ஆசிப். அது அணு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, பயன்படுத்தாமல் போங்க, அதை பற்றிலாம் இந்தியா கவலையப்படாது. இந்தியாட்ட அணு ஆயுதம் இல்லாமையாக இருக்கும். ஒரு நவீன அணு ஆயுதங்கள், நவீன வகையான ஆயுதங்கள் எல்லாமே நிறையா வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பயப்படல. சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்து சீனா வந்து அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தா கூட இந்தியா வந்து அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வந்து இராணுவ தளங்களை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலக்கோட்டு தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் எப்போயுமே நாங்கள் பின்வாங்கினதே இல்லை, இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பாகிஸ்தானில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே பயப்படுறாங்க. இன்னும் ஒரு 24 மணி நேரம் 34 மணி நேரத்தில் பாகிஸ்தான் மேலே இந்தியா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்த போகுது, பாகிஸ்தானே இல்லாமல் போகுது, பாகிஸ்தானில் என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் உள்ளுக்குள்ளே புலம்பிக்கிட்டு கிடக்கிறாங்க. அதான் வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய புலம்புலேருந்தே தெரியுது பாகிஸ்தான் எவ்வளவு பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, என்னப்பா அப்பாவி மக்களை போய் தீவிரவாதிகளை கொல்ல பண்ணுறது அது தப்பு கிடையாது, தீவிரவாதிகளை வந்து இந்திய ராணுவம் சுட்டுக்கொள்வது தப்பு கிடையாது சொல்லுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு அப்பாவி மக்களை வந்து பாதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது, இந்திய ராணுவம் நடந்துக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு சிலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி இது? அப்பாவி மக்கள் தான், சுற்றுலா போனவங்க எல்லாருமே வந்து இந்திய இராணுவம் கிடையாது, அவங்களும் வந்து தீவிரவாதி கிடையாது, அப்பாவி மக்கள் சுற்றுலா போனவங்க, காஷ்மீர் அமைதியாக இருக்கிற இடமா அப்படின்னு சொல்லி இப்போ தான் சட்டமன்ற தேர்தலெலாம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எதுக்காக வந்து தீவிரவாதிகள் உள்ளே புந்து ஒரு துப்பாக்கி சூடு அப்படி நடத்த முடியும்? நடத்தியிருக்காங்கல்ல. அப்போ வந்து அவங்க அப்பாவி மக்கள் அப்படின்னு பார்க்கல. இல்லை, இந்திய இராணுவத்தோட துப்பாக்கி கையில் வச்சுருக்கவங்களோட துப்பாக்கி சண்டை போட்டிருந்தா அது தப்பு கிடையாது. ஆனால் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் ஒரு சந்தோஷம் மனநிலையில் இருந்தவங்களை சுட்டு கொண்ட தீவிரவாதிகளை எப்படி வந்து மனிதனாக மதிக்க முடியும், மிருகமாக தான் மதிக்க முடியும்? அதுக்கு ஆதரவாக இருக்கிற பாகிஸ்தானை எப்படி விட்டு வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க,
வடநாட்டிலேருந்து வேலை வந்து பார்க்குறாங்க. இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க வடநாட்டுக்காரங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. எதுக்காக வடநாட்டுக்காரங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே விட்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து எப்பயுமே வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறீங்க? ஒரு காலகட்டத்தில் வடநாட்டுக்காரனே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். தமிழ்நாட்டில் அவன் அதிகமாகிடுவான். இன்றைக்கி எல்லா வேலைக்கும் வடநாட்டுக்காரன் வர்றான், குறைஞ்ச சம்பளத்தில் வர்றான். அவனால் நமக்கு வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்காலத்தில் சந்திக்கும். இதுவும் தமிழ்நாடும் ஒரு வடநாடும் போல ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படுறீங்களா? அந்த பயம்தான் வந்து இந்தியாவுக்கும் இருக்குது. பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே தீவிரவாதம் வளர்ந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக தீவிரவாதிகள் அதிகமாக பூந்து மிகப்பெரிய ஒரு குடைச்சலை இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பாகிஸ்தானியர்கள் எல்லாம் மருத்துவ செலவுக்கு வந்தாங்க, அவங்க வந்து இங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. 40 வருஷமாக நான் வந்து கல்யாணம் பண்ணி இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் வந்து என்னை பாகிஸ்தான்லேருந்து நான் வந்ததுக்கான எந்த விதமான ஒரு இங்கே இந்தியாவுக்கு இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள ஏன் வெளியே அனுப்புகிறீங்க? 40 வருஷமாக அவங்க இங்கே குடும்பம் நடத்தியிருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி 6 நாளில் வந்து தன் கணவரை வந்து சுட்டு கொன்ன பிறகு அங்கே நின்று அழுது ஒப்பாரி வச்ச அந்த பெண்ணோட மனநிலை என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்த்துருக்காங்களா? பார்த்ததே கிடையாது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க வந்து அப்பாவி மக்களை வந்து நீங்கள் பழி வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்பாவி மக்களை வந்து இந்திய ராணுவம் எந்த சூழ்நிலையிலும் பழி வாங்காது. ராணுவம் டு ராணுவம் அட்டாக் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் விரைவில் நடக்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு அலர்ச்சியில் தான் கிடக்குது, அப்படியே பயத்தில் தான் கிடக்குது, பீதியில் தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இந்திய ராணுவம் கண்டிப்பாக பாகிஸ்தானை ஒரு அட்டாக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தா தான் வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்காலத்தில் வந்து அந்த எல்லையோரத்தில் வந்து இருக்கிற தீவிரவாதிகளை எல்லாத்தையுமே அழிச்சா தான் ஜம்மு காஷ்மீர் சைடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக மாறும். அது வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலைகள், பூங்காக்கள், பார்க்கு எல்லாத்தையுமே வந்து மூடி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையுமே தீவிரவாதிகள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் திறந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.